வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. மாதம்பட்டி ரங்கராஜ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை சுமத்தியுள்ள ஜாய் கிறிசல்டா சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவில் விசாரணைக்கு ஆஜரானார். 6 மணி நேரம் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் விவரம் என்ன? பிரபல சமையல் கலைஞராக வலம் வரும் மாதம்பட்டி ரங்கராஜ் கடந்த 2019ஆம் ஆண்டு வெளியான மெகந்தி சர்க்கஸ் என்ற திரைப்படத்தில் அறிமுகமானார். அதைத் தொடர்ந்து கேசினோ, மிஸ் மேகி, பெண் குயின் போன்ற படங்களிலும் நடித்துள்ளார். தற்பொழுது சினிமாவில் இருந்து ஒதுங்கியுள்ள ரங்கராஜ் தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் நடுவராக அங்கம் வகித்து வருகிறார். ரங்கராஜுக்கு ஏற்கனவே ஸ்ருதி என்பவருடன் திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். அவர் தனது மனைவியை பிரிந்து வாழ்வதாக கூறப்பட்ட நிலையில் பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டாவுடன் நட்பில் இருப்பதாக தகவல் வெளியானது. மேலும் கடந்த 2 ஆண்டுகளாக இருவரும் லிவிங் டுகெதரில் இருப்பதாகவும் கூறப்பட்டது. ஜாய் கிறிசல்டாவுக்கும் ஏற்கனவே ஜே ஃப்ரெடிக் என்பவருடன் திருமணமாகி ஒரு குழந்தை உள்ளது. அவரும் தனது கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளார். இதனிடையே கடந்த மாதத்திற்கு முன்பு ஜாய் கிறிசல்டா சமூக வலைத்தளத்தில் சில போட்டோக்களை பதிவிட்டார். அதில் தனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் கோவிலில் வைத்து திருமணம் நடந்து முடிந்ததாக கூறி மாலையும் கழுத்துமாக இருந்த போட்டோக்களை பதிவிட்டிருந்தார். அத்துடன் தான் 6 மாத கர்ப்பமாக இருப்பதாகவும் கூறியிருந்தார். அதற்கு முதல் மனைவியை விவாகரத்து பெறாமல் ரங்கராஜ் எப்படி 2வது திருமணம் செய்ய முடியும் என்று கண்டன குரல்கள் எழுந்தன. இந்நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து ஏமாற்றி விட்டதாக ஜாய் கிறிசல்டா குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க கோரி ரங்கராஜுக்கு எதிராக சென்னையில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்திருந்தார். அதில் ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்ய விரும்புவதாக கூறியதாகவும் பிரிந்து வாழ்ந்து வந்த தனது கணவருடன் முறைப்படி விவாகரத்து பெற அறிவுறுத்தியதாகவும் தெரிவித்திருந்தார். அத்துடன் ரங்கராஜ் அவரது மனைவியுடனும் விவாகரத்து பெறவில்லை என்பதை மறைத்ததாகவும் சாடியிருந்தார். மேலும் திருமண ஆசை வார்த்தை கூறி பலமுறை தன்னை மிரட்டி கருக்கலைப்பு செய்ய வைத்ததாகவும் ஜாய் கிறிசல்டா குற்றம் சாட்டியிருந்தார். கடைசியாக தான் கர்ப்பமானதும் நான் வேண்டுமா அல்லது குழந்தை வேண்டுமா என மிரட்டிவிட்டு ரங்கராஜ் விலகிச் சென்றதாகவும் ஆதங்கம் தெரிவித்திருந்தார். தனக்கும் தனது வயிற்றில் உள்ள குழந்தைக்கும் நீதி வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். ஜாய் கிறிசல்டாவின் அந்த புகாரின் பேரில் விசாரணை நடத்த போலீஸ் கமிஷனர் அருண், சென்னை பெண் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற தடுப்பு பிரிவு துணை கமிஷனர் வனிதா விசாரணை நடத்த உத்தரவிட்டார். அந்த உத்தரவின்படி ஜாய் கிறிசல்டாவை 22ஆம் தேதி திங்கட்கிழமை நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டது. அந்த சம்மனை தொடர்ந்து ஜாய் கிறிசல்டா திங்கட்கிழமை காலை 11 மணிக்கு 1000 விளக்கு பகுதியில் உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற தடுப்பு பிரிவு துணை கமிஷனர் அலுவலகத்தில் ஆஜரானார். துணை கமிஷனர் வனிதா ஜாய் கிறிசல்டாவிடம் மாதம்பட்டி ரங்கராஜுடனான தொடர்புகள், திருமணம் செய்ததற்கான ஆவணங்கள், கருக்கலைப்பு செய்ததற்கான ஆவணங்கள் குறித்து 50ற்கு மேற்பட்ட கேள்விகளை கேட்டு விசாரணை நடத்தினார். தற்பொழுது AI தொழில்நுட்பம் இருப்பதால் திருமணம் செய்த புகைப்படங்கள், அதற்கான தரவுகள் குறித்தும் துணை கமிஷனர் விசாரணை நடத்தினார். சுமார் 6 மணி நேர விசாரணைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த கிறிசல்டா தனக்காகவும் தனது குழந்தைக்காகவும் எந்த உச்சத்திற்கும் சென்று நீதி கேட்பேன் என்று தெரிவித்தார். நான் இப்போவும் ஸ்ட்ராங்காக தான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒன்று சொன்னேன், அப்பவும் சொன்னதான் இப்போவும் சொல்கிறேன். என் குழந்தைக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போய் நான் ஃபைட் பண்ணுவேன். இது மாதம்பட்டி ரங்கராஜோட குழந்தை. அது அவர் அப்படியே அதை இது பண்ணிட்டு அவர் மாட்டுக்கு வெளியே ஜாலியாக சுற்றலாம். ஆனால் நான் ஃபைட் பண்ணேன். கடைசி வரைக்கும் நான் ஃபைட் பண்ணேன். இந்த ரைட்ஸ்க்காக நான் ஃபைட் பண்ணேன். அது என்னை அவங்க கேஸ் போட்டாங்க, அதனால நான் இதாகிட்டேன்லாம் இல்லை. நான் போல்டாக ஃபேஸ் பண்ணேன். இந்த விவகாரத்தில் போலீசாரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.